கலை குடும்பத்தின் சேர்ந்த அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இந்த விழாவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆனந்த விகடன் விருதுகளை வாங்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே ஒரு முக்கியமான விருதை வழங்குவதற்கு, அதை அறிமுகப்படுத்த என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். இதில் எனக்கு பெரிய பெருமை என்னென்னா, என்னுடைய குருநாதர் என்னை அறிமுகப்படுத்தியவர். இன்றைக்கி அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் இந்த இடத்துல இருக்க முடியாது. அவருக்கு இந்த மிகப்பெரிய விருது SS வாசன் விருதை வழங்க இருக்கிறார்கள். அவரை இந்த மேடைக்கு அழைப்பதில் நான் ரொம்ப பெருமையுடன் தலை வணங்கி அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய கௌரவத்தை நீங்கள் எங்கள் டைரக்டருக்கு கொடுக்குறீங்க. என் டைரக்டரை பற்றி நான் சொல்லணுன்னா, அவரை முதல்ல நான் சந்தித்ததை பற்றி நான் சொல்லணும் இந்த மேடையில். நான் லண்டன்லேருந்து என் தந்தையை பார்க்குறதுக்காக நான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அப்போ என் வீட்டு வாசலில் நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்க போகும்போது, இவர் பக்கத்து வீட்டுக்கு என்னுடைய ஃபோட்டோ அங்கே பார்த்துருக்காரு. இந்த பொண்ணு யாருன்னு கேட்டோன்னா, அவங்க அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி இவர் அந்த வீட்டு வாசல் பக்கம் வந்தார். அப்போ தான் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கொலை நடந்து அந்த வீட்டில் நான் பக்கத்தில் நான் இருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ என் டைரக்டர் இவ்வளோ முடி நல்லா சிகப்பாக இருப்பார். அவர் அப்படி நடந்து அந்த வாசல்கிட்ட நின்று உள்ளே வரலாமான்னு கேட்டார். முடியாதுன்னு. இல்லை, உங்க யாராவது கூப்பிடுன்னா எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சினிமா எல்லாமே கொஞ்சம் அறிமுகம்னால, என் தந்தையினால் அவர் நான் பாரதி ராஜா, நான் 16 வயதில் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு. சார் வாங்க சார்னு உள்ளே வந்தோடனே இவர் என்னையே அப்படி பார்க்குறாரு, இப்படின்னு. நான் எங்கள் அம்மா கிட்ட, ஹூஸ் திஸ் மேன், வை இஸ் ஹி ஸ்டேரிங் அட் மீ லைக் திஸ் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் நடிப்பியான்னு கேட்டார். என்னை யார் சார் பார்ப்பாங்க, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படி சொல்லி அவர் என்னை என்னை பார்த்து ஏதோ அவருக்கு பிடிச்சிருந்தது, நடிக்கிறியான்னு கேட்டு அப்புறம் நான் நடிகை ஆக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் MR ராதா பொண்ணுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசி என்னை நடிக்க வச்சார். உண்மையிலே என் வாழ்க்கையை மாற்றியவர் அவர் தான். ஐ டோன்ட் நோ வாட் ஐ வுட் ஹவ் பீன் டூயிங் வித்தவுட் ஹிம். அன்றைக்கி என்னை அறிமுகப்படுத்தி நான் நடிகை ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எல்லாம் நடித்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருந்தேன். என்னை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தார். பார்த்துட்டு, உனக்காக ஒரு நல்ல கதாபாத்திரம் எழுதியிருக்கேன் சார், கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, நீ அதில் நடித்தே ஆகணும், அந்த விருமாயி நீ தான் அப்படின்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்து 2வது மாதம் கை குழந்தையோட என்னை வத்தலை குண்டுக்கு கொண்டு போய் என்னை விருமாயியாக நடிக்க வச்சு மறுபடியும் என் வாழ்க்கையை மாற்றியவர் இவர் தான். இது என்னை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டு இருக்கலாம். பட் அவரை பற்றி சொல்லணுன்னா, என்னை விட இங்கே நிறைய நல்ல டைரக்டர்ஸ், பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லுவாங்க. சினிமாவை மாற்றியவர். அந்த காலகட்டத்தில் அவர் 16 வயது நிலைங்கிற படத்தை எடுத்து சினிமாவை மாற்றி எடுத்தவர். அதுக்கப்புறம் தைரியமாக என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் அறிமுகப்படுத்தி இன்னொரு ஹிட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் there was no turning back. He changed the face of cinema. He gave a new definition to cinema அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்து அந்த சினிமாவே எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒரு சிகரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. He has contributed so much to Tamil cinema and the growth of Tamil cinema. I am so proud to have him here on stage. Absolutely ma'am. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாரை பத்தி ஒரு AV நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். So sir, we request you to kindly watch the AV with us. என் இனிய தமிழ் மக்களே, எனும் குரல்
தமிழ் திரையுலகில் ஒலித்த கலக அசரீரி. தமிழ் சினிமாவின் அழகியல் கோட்பாடுகளை தலைகீழாக்கம் செய்து அதை மறுவரையறை செய்தவர் பாரதி ராஜா. கூழாங்கல்லை கொடுத்தால் நட்சத்திரமாக்குவார், நட்சத்திரத்தை கொடுத்தால் கூழாங்கல்லாக்குவார். இரண்டும் தன் அளவில் இயற்கையின் பேரழகுகள்தான் என்றாலும் அதை உருமாற்றும் மாய வித்தையை சினிமாவுக்குள் ஒரு ஜனநாயக அரசியலாகவே செய்தார். தமிழர்களின் வாழ்வியலை சினிமா வழியாக பாதித்தவர்களில் தவிர்க்க இயலாதவர். பாசம், காமம், சாதி, மதம், வர்க்கம், அரசியல், பெண் வாழ்வு, வறுமை, மீறல்கள் என சமூகத்தின் வாழ்வின் சகல உணர்வு தளங்களையும் பிலிம் சுருள்கள் கொண்டு சினிமா நெய்தார் பாரதி ராஜா. நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் என அவர் பட்டறையில் உருவானவர்களின் பட்டியல் மிக நீண்டது. மயிலு, ஜெனிஃபர் டீச்சர், பாஞ்சாலி, குயிலு, விருமாயி, கருத்தம்மா என அவர் உருவாக்கிய பெண் பாத்திரங்கள் தமிழ் சினிமாவின் பெருமதிகள். பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான தேசிய மாநில அளவிலான விருதுகளை, கௌரவங்களை பெற்றவர் பாரதி ராஜா. ஆனந்த விகடனிடம் 62.5 மதிப்பெண்கள் பெற்றது இவரது முதல் படமான 16 வயதினிலே. அரை நூற்றாண்டை நெருங்கும் அந்த சாதனை இன்னும் யாராலும் முறியடிக்கப்படாமல் தான் இருக்கிறது. தமிழ், தெலுங்கு, இந்தி என பல மொழிகளில் செயல்பட்ட முதன்மையான இயக்குனர், கச்சிதமான நடிகர் என்பதை தாண்டி தமிழ் சமூகம் எதிர்கொண்ட எல்லா பிரச்சனைகளின் போதும் குரல் கொடுத்து களம் நின்றிருக்கிறார். அரசியலை திரைக்கு வெளியேயும் தீவிரமாய் பேசும் அசலான கலைஞன் பாரதி ராஜா. சினிமாவின் வேதம் புதிது செய்த நாடோடி தென்றலுக்கு முதல் மரியாதை செய்யும் விதமாய் இந்த ஆண்டிற்கான SS வாசன் விருது வழங்கப்படுகிறது. எளிய மனிதர்களின் வாழ்வியலை கடலோர கவிதைகளாய் எழுதிய கலைஞனின் கடலில் எப்போதும் அலைகள் ஓய்வதே இல்லை. இந்திய சினிமாவின் பெருமை இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களை கௌரவிப்பதற்காக இந்த அரங்கத்தில் இருக்கும் அத்தனை இயக்குனர்களையும் மேடை கழிக்கிறோம். வெற்றிமாறன் சார், தனுஷ் சார், மிஷ்கின் சார், பார்த்திபன் சார், we request you to join us on stage. SP முத்துராமன் சார், செழியன் சார், செல்வராமன் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைத்து இயக்குனர்களையும் மேடை கழிக்கிறோம். இவர்களுடன் விகடன் குழுமத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மோமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு என் இனிய தமிழ் மக்களேன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி அவருடைய ஸ்பீச்சை ஆரம்பிக்கிற நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாருக்கு இந்த மோமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும் உங்களுடைய வாழ்த்துக்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். This moment definitely deserves a standing ovation. Ladies and gentlemen, can I request a standing ovation from all of you, please? இனிய தமிழ் மக்களே, எவ்வளவு விருதுகள் வாங்கிட்டேன். பட் டுடே, இன்னைக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எவ்வளோ மேடைகள் பார்த்தேன்,
வயசு 78 முடிஞ்சு போச்சு. என்னமோ டுடே ஐ மெல்ட். நிறையா தேசிய விருது வாங்கினேன். அந்த ஃபஸ்ட் டைம் மேடையில் கொஞ்சம் கலக்க போயிட்டேன். பீப்புள் ஹேஸ் காட் திஸ் மச் ரெஸ்பெக்ட் ஆன் மீ. விகடன், அதுலேயும் விகடன் வாசன் எஸ்எஸ் வாசன் விருதுங்கிறது எனக்கு அளப்பரிய ஒரு விஷயம். பத்திரிகை விகடன் விருதுங்கிறது வேற, எஸ்எஸ் வாசன் விருது. பிரம்மாண்டத்தை தமிழ் உலகுக்கு சொன்ன முதல் மனிதன் எஸ்எஸ் வாசன். மிக எளிமையாக வாழ்ந்து அற்புதமான படைப்பு. அண்ணாந்து பார்த்த அந்த எஸ்எஸ் வாசனுடைய விருதை பாரதி ராஜா வாங்குகிறார் என்பது எனக்கு ஒரே வருத்தம். என் தாய் தந்தை இங்கே இல்லைங்கிறார். ஐ எம் வெரி மச் ப்ரவுட். அதுலேயும் மிஸ்கின், பார்த்திவன், நீங்கள் எல்லாம் தே ஆர் ஆல் வெரி கிரியேட்டர்ஸ். பார்த்திவனுடைய சமீப படத்தை பார்த்துட்டு நானே என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்களடா அப்படின்னு யோசிப்பேன். மிஸ்கின் ஒரு டைப்பானவன். வெற்றிமாறன் எப்படி ஒன்றும் கிடையாது. டூலெட்னு படம் எடுத்திருக்கான். நான் ஒரு கேமராமேனை தான் பார்த்தேன். இப்படி எனக்கு பொறாமை ஜாஸ்தி. எப்படியாவது இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு இணையான ஒரு டைரக்டர் ஆகணும்னு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை பெரிய டைரக்டர் செல்வ எனிவடிஸ். இந்த மேடை விகடன் குழு, நிர்வாக குழு தேர்ந்தது அனைவருக்கும் நெஞ்சார்ந்த இங்கிருந்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஆனந்த் விகடன் சீனிவாசன் சாருக்கு நாம் எல்லோரும் கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள் என்று வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருடைய சார்பிலையும், விருது பெற்றவர்களுடைய சார்பிலையும், இன்னும் சொல்லப்போனால் சினிமா உலகத்தினுடைய சார்பில் உங்கள் இப்போ எல்லாருடைய சார்பிலையும் சேர்ந்து அவருக்கு இந்த பொன்னாடியை நான் அணிவிக்கிறேன். ராதிகாவை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன்னு அந்த அம்மா அவங்க ஒரு கதையை சொன்னாங்க. மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்சியோட சிஸ்டரை புக் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் போயிட்டோம். 78 பேர் மேட்டுப்பாளையத்தில் வெயிட்டிங். அந்த அம்மா வரல. நியூ ஃபீஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிவாசியை கிளம்புறேன். என்னையாண்ணா அது வேற ஒரு காரணத்தினால ஹெல்டப் ஆகிட்டாங்க. சரி யாரை பிடிக்கும், சரி வா கேரளா போகலாமா. அதாவது 78 பேர் ஷூட்டிங்கில் இருக்கான். நாங்கள் ஹீரோயின் தேடி வரோம். அப்போ வந்து தான் இங்கே மெட்ராஸ். இதில் ஒரு பெரிய நடன டான்ஸ் மாஸ். அந்த அம்மா அவள் சிஸ்டருக்காக வேண்டி, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், சிஸ்டருக்கு ஒரு ஆல்பம் கொண்டு வர்றாங்க. அந்த ஆல்பத்தை பிறகு அதில் ஒரு சின்ன படம், இது யாருன்னு, அது இந்த இலங்கை செல்வன்காரங்க பொண்ணு இங்கே வந்து தங்கியிருக்காங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு கேட்டோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இல்லை. அப்போ பெசன்ட் நகர்லேயே பெரிய மர்டர் கேஸ். பெசன்ட் நகரில் அந்த வீட்டில் இவனும் தங்கவே மாட்டான். அப்படி கொலை நடந்த ஒரு வீட்டில் இவங்க குடியிருக்காங்க. சரி வாங்க போகலான்னு நான் இப்போ வேஸ்டிக்கிட்டு இருப்பேன். வேஸ்டிக்கிட்டு முடிவேறு நேராக உள்ளே போனால் ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு வெய்யின்னு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற தோட்டத்தில் அப்படின்னு திடீர்னு உள்ளே போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் உள்ளே போனால் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. 16 படம் பண்ணியிருக்காரு ஒரு டேரக்டர் பாரராஜா. இவங்க தெரியல. அப்புறம் வெளியே வந்தோன்னே எஸ் ஒரு ஆஃப் சாரி இருக்கான்னு கேட்டேன். ஆஃப் சாரின்னா என்னன்னே தெரில. அங்கேயே என் ஃப்ரெண்டோட துண்டு இருந்துச்சு. அதை தூக்கி போட்டு ஒரு தாவணி மாதிரி போட்டு இப்படி பார்த்தேன். ஓகே ஷி வெண்ட் இன்சைட். தட் மேன் ஹொய் இஸ் பெனட்ரேட்டிங் மீ லைக் திஸ். அவங்க அம்மா இருக்காங்க. அப்புறம் இருந்தாலும் ஒரு டேரக்டர் ஏன்னா வேஸ்டிக்கிட்டு இருக்கேன், முடி வேறு இப்படி இருக்கான். இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் ஒரு ரிதம் சென்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். புலியூர் சரோஜா ஆர்டிஸ்ட், இது டான்ஸர். ரிதம் சென்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஷி நோஸ் வெஸ்டர்ன் இல்லையா. தக் 1 2 3 4 தக் திக் தக் திக் ஓகே. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன். அப்போ எல்லாம் மாமல்லி ரோடு இப்படி இல்லை, எங்கேயோ ஒரு கட்டடங்கள் இருக்கும். வெரி பிளைன் ரோடு. அதில் மணல் பகுதியில் ஒரு சின்ன மரம் இருந்தால் அங்கே போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன். ஏன்னா பீப்புள் ஆர் வெயிட்டிங் இன் மேட்டுப்பாளையம். இந்த பொண்ணுங்க நிவாஸ் இப்படி பார்க்குறான். வாட் மேன் ஹவ் யூ செலக்ட் திஸ் கேர்ள்? அரே அவன் ஹொய் நல்லா இருக்கியா? சி லுக்கில் பம்கின். எங்கள் ஊரில் பொண்ணுங்க இப்படி தான் இருப்பாங்க. முழுக்கு நல்ல அழகாக இருக்கும்.
பார்த்தியா அந்த சிரிப்புல ஒரு நல்லா இருக்கு. ஏன்னா அது வரைக்கும் ராதா பொண்ணுன்னு தெரிஞ்சால் ஓடி இருப்பேன். வந்து அம்பாசிடர் காலில் யாருன்னா எம்ஆர் ராதா பொண்ணு, அப்போ தான் தெரியுது எம்ஆர் ராதா பொண்ணுன்னு. அது ஓகே பண்ணி கூப்பிட்டு போய் வெயிட்டிங். ட்ரெயினில் போகும்போதே யோசிக்கிறேன், இது விளக்கான்னு இந்த காது வரைக்கும் எடுத்துகிட்டு பேசிக்கினே இருக்கு. சரியாக வரலாம் அப்பர் பர்த்து சரியாக வருமா வராதா வரும். போய் இறங்குறேன், பாக்கியராஜ் அசிஸ்டண்ட்டு, விஜயன் அசிஸ்டண்ட்டு. சார் ஹீரோயின் எங்கேன்னு கேட்குற ஐயா. இதுதான் ஏன் சார் விளையாடாதங்க ஹீரோயின் கேட்டது, அதுதான் ஏன் ஹீரோயின் இன்னைக்கு வரைக்கும் நம்மள. அதுக்கப்புறம் முதல் நாள் ஒரு ஷார்ட் வச்சேன், இன்னும் ஒரு 2 மூமெண்ட் கொடுத்தேன். டாரான்னு 2 தடவை பண்ணிச்சு. இவங்க அம்மா அங்கே உட்காந்து கையா பையான்னு சிலுவனில் ஏதோ பேசுது, கையா பையான்னு இது ஏதோ பேசுது. உடனே கொஞ்சம் அழுதுருச்சு. நான் போட்டேன், அந்த அம்மா அனுப்ப சொல்லுவாங்க. கூப்பிட்டு கண்ணு மையெல்லாம் அழிச்சிட்டு, நான் சிவாஜியே 10 ஷாட் எடுப்பார், வா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்து நடிப்பான் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சு ஒரு ராதியா. அதுக்கப்புறம் 1 வீக்கில் ஆல் பீப்புள் அக்செப்ட், சார் இந்த பொண்ணு தான் சார் இந்த கேரக்டர் ஓகேன்னு அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டான். அப்பேற்பட்ட ராதி. ஓகே, Thank you sir, thank you for sharing that with us. And மேடையில் இருக்கும் அத்தனை இயக்குனர்களுக்கும் நன்றி. இந்த மொமெண்ட்டை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. Thank you all so much. Thank you Radhika ma'am.